Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. It is my great honor and privilege to introduce our esteemed chief guest for today's program, Mr. A.R. Ibrahim, MBA. Mr. Ibrahim is currently serving as an admin in the corporate planning group at Kuwait National Petroleum Company. Kuwait, one of the leading petroleum companies in the region. Through his dedication, professionalism, and leadership, he has earned the respect and appreciation of his colleagues and the community. In addition of his successful professional career, he is also serving as the president of the Kuwait Sultan Petai Jamaat. Under his leadership, the Jamaat has been actively involved in promoting unity, supporting community welfare, and encouraging educational and religious initiatives. His commitment to both his profession and community service makes him an inspiring role model for all of us. We are truly honored to have such a distinguished personality among us today. On behalf of the organizers and everyone present here, I extend a warm and heartfelt welcome to Mr. A.R. Ibrahim. We sincerely thank you for accepting our invitation and for taking the time to grace this occasion with your valuable presence. Ladies and gentlemen, please join me in giving a big round of applause to warmly welcome our respected chief guest, Mr. A.R. Ibrahim. Thank you. அன்பிற்கினிய சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் 1990களில் ஒரு கவலைப்பட்டோம். எப்படின்னா, நம்ம ஊரில் நிஸ்வான் இருக்கு, அங்கே வந்து முபல்லிகா பட்டம் கொடுக்குறாங்க, மல்லிமா கொடுக்குறாங்க. இதேமாரி உலக கல்வியை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் எங்கள் நண்பர்களாக இருந்த மூசாஜித்தையும் ஜியாவுதீன் நஜீத்தையும் கேட்போம். அவங்க அதுக்காக சொல்லுவாங்க, காலங்கள் கனியும்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு காலங்கள் கனிந்து எத்தனையோ ஊரில் மதரசா படிக்கும்போது இம்மை கல்வியும் மறுமை கல்வி சொல்கிற மாதிரி 2 விதமான கல்வியும் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இறைவனுடைய மிகப்பெரிய அருள்படை. உலக கல்வி மட்டும் இல்லாமல் மறுமை கல்வியும் படிக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த மதரசாவுக்கு வந்து எனக்கு 2 நிகழ்ச்சிகள் ரொம்ப ஒரு எமோஷன் ஆயிடுச்சு. ஒன்று வந்து சகோதரி நடத்திய ஒரு நாடகம் ஒன்று, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். 2வது நீங்கள் கேட்ட ஒரு துவா ஒன்று கேட்டேங்க, ஆல் இம்ரான் ஒரு துவா, அழகான துவான்னு கேட்டேங்க. அது விஷயமா பேசலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்றைய சூழ்நிலையில் நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயம், அதுவும் பெண்களுடைய இசாப் போட்டு போகிற சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு. அது நம்ம நீங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க. பெங்களூரில் சில ஒரு இடத்துக்கு முன்னால ஒரு சிங்க சகோதரியை எப்படி டார்ச்சர் பண்ணாங்க, அவங்க எப்படி எதிர்த்து நின்னாங்க. மாஷா அல்லாஹ். அது போல தான். அதேமாதிரி இப்போ ஒரு சகோதரி தொழுதுட்டு பார்த்து சில பேர் வந்து சில டார்ச்சர் பண்ணாங்க, தொழு விடாம. அதுதான் இன்றைக்கு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் கூட நடந்துருக்கு. தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. நம்மளுடைய தொழிலில் தொழில் விட முடியாமல் ஐஐடியில் தடைப்படுறாங்க, நமக்கு இடையூறுகள் செய்து பண்ணுறாங்க. அப்படியும் இருந்தும் மற்ற சகோதரர்கள் நமக்கு அரணாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து நமக்கு வந்து எதிரானவர்கள். ஒரு சிலவர்கள் மட்டும் செய்யும்போது, தவறான சிந்தனை உள்ளவர்கள் செய்யும்போது மற்ற சகோதரர்களும் அவங்க அரணாக நிற்கிறாங்க. அந்த நிகழ்வு நீங்கள் பார்த்தோம். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஒரு எமோஷனலாக ஆயிடுச்சு. 2வது வந்து நீங்கள் ஒரு ஆல் இம்ரான் ஒரு அழகான துவான்னு வருதுங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பாதி ததைத்தல் ஹப்லா இன்னகல் வஹ்ஹாப். அது அருமையான துவா. அது துவாவில் நான் என்ன சொல்ல சொன்னா, அதாவது நம்ம இதயத்தை வந்து நேர்வழியில் காட்டிட்டு அதுலேருந்து அந்த பிரேலை செய்யாத சொல்கிறான் அல்லாஹ். ஏன்னா இதயம் இருக்குது இல்லை, அது வந்து ஒரு அருமையான அல்லாஹ்வுக்கு படைத்த படைப்பில் ஒன்று. அந்த இதயத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அது எப்படி நல்லா ஃப்ளெக்சிபிளாக மாறக்கூடியது, டக்குன்னு மாறிட்டு இருக்கும். இப்போ பாருங்களேன், எனக்கு நல்ல இதயம் எதுவும் வச்சுங்களேன், நல்ல ஒரு அழகான சர்வீஸ் செய்ய முடியும். நல்ல இப்போ உங்களுக்கு நல்ல இதயம் இருந்துச்சு வச்சுங்களேன், உங்கள் ரூம் மெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, போதுங்களா. அதே உங்களுக்கு வந்து ஒரு கடுக்கடுப்பான இதயம் இருந்துச்சு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு. அதுதான் அல்லாஹ் சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழில்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால கேட்குவா என்னதுங்களா, யா மக்கள் குழு சபத் கல்வி அல்லா தீனிக்க. அதுல நான் உள்ளங்களை பரட்டக்கூடியவனே. ஏன்னா உள்ளம் பரடக்கூடியது, இதயம் என்பது சக்சஸில் மாறக்கூடியது. அந்த இதயத்துக்கு அப்போ நபி ஸல்லல்லாஹு என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய இது கல்வியில் என்னுடைய இதயத்தை தீனின் பக்கம் வைக்கின்றாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இதயம். இந்த இதயம் வந்து நமக்கு வந்து மாறக்கூடியது. இது அல்லாஹ் நபிசுவாசம். அப்படி இந்த நபிசுவாசம் கேட்ட துவால ஒன்னது யா மக்கள் சபத் கல்வி அல்லா தீனிக்க, தீன் பக்கம் வையன்றாங்க.
அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல கூட வரப்பா படிச்சிருக்கோம் நம்ம, மனித உடம்புல ஒரு சின்ன சதை துண்டு அது சீராக இருக்கும்னா உடம்பு முழுவதும் சீராக இருக்கும், அது கெட்டுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக கெட்டுடும், அழிஞ்சு கொள்ளுங்க, அதுதான் உங்களுடைய இதயம் சொன்னாங்க. இப்போ இதயம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பொருள். அப்போ நீங்க ஓதுன துவால அழகாக கேட்டுங்க, எனக்கு இதயத்தை மாத்திராத அல்ல, உன் மட்டும் ரஹமத்து கொடு, ஏன்னா நீ தான் மிகப்பெரிய கொடையாளின்னு சொல்லி நம்ம கேட்டோம், நம்ம அல்லா கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகளே, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை ஷேர் பண்ணிட்டு போறோம். நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அருமையான நியாமத்துல வந்து இஸ்லாம். அந்த இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே செலக்ட் பண்ணாம உங்களை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்த நியாமத். அல்லாஹ் தஆலா யாரும் நன்மையின் நாடுறோம்னா அவங்களோட இதயத்தை வந்து கல்வியின் பக்கம் திருப்புவான். இப்போ வந்து அல்லாஹ் தஆலா உங்களை செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து படிச்சுட்டு வரலன்னு, அல்லாஹ் தஆலா வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மூலமா நீங்க இங்கே வந்திருக்கிறீங்க, கல்வி கட்டுறீங்க. இப்போ ஆண்கள் கற்பதை விட பெண்கள் கற்பதுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அது உங்களுக்கு குடும்பத்திலையும் ஜெனரேட் பண்ணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக்க சொல்லி வளர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க வீட்டை வந்து நீங்க திருத்துவாங்க. சில விஷயங்கள்ல தவறானது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லிக் கொடுப்பாங்க, உங்க மனதிற்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது நிறைய விஷயங்கள் உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நீங்க கல்வி கொண்டு போவாங்க. மாஷா அல்லா. இப்போ எங்க கூட நாங்கள் குவைத்தில் ஒர்க் பண்றதுல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரெண்டு ஆலிமும் நிறைய பேர் கூட ஒர்க் பண்றாங்க. அவங்க ரெண்டு கல்வி கட்டுறது வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. அதாவது நீங்க வந்து படிங்க, மாஷா அல்லா. இது வந்து நீங்க நினைக்கல உங்களுக்காக இல்லை, இந்த கல்வி வந்து அடுத்த இது கொண்டு போனது. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம ஊர்ல நிறைய விஷயம். இப்போ எங்கள் வீட்டிலே கொஞ்சம் எங்கள் மருமக கூட இந்த இதில் படித்தவங்க தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சில விஷயத்தில். இங்கே பட்டம் வாங்கிட்டு போனதே என் மருமக கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வீட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாலே. மாஷா அல்லா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிர்வாகிகளுக்கு நீட் ஆகிட்டு கொடுக்க துவா செய்வோம். அவங்க எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பல ஊரில் வந்து நீங்கள் பல சகோதரில் படிக்கிறீங்க, பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம், பேசிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராங்காக இருங்க, கல்வியில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா கல்வி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து நீங்கள் இப்போ இது படிச்சிருப்பாங்க, நீங்கள் எழுத்து அறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க. அப்போ இந்த அறிவிச்சது யார்? நமக்கு கல்வியை நமக்கு அறிவிச்சு கொடுத்தது யாரு? இறைவன். நம்ம இக்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம இறங்கி சூறா என்ன சொல்லுது உங்களுக்கு? இக்ரோ பிஸ்மி ரப்பிகா, இறைவன் பெயரை கொண்டு படிங்க. அப்போ நீங்க கொண்டது எல்லாமே இறைவன் கொடுத்த அருள் கொண்டு உங்களுக்கு. அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணிருக்கலாம். அதன் மூலமா நீங்க வந்து நல்ல கல்வி கற்றுக்காருங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த கற்ற கல்வியை இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளாம இருக்கும், உங்க குடும்பத்துக்கு பயனுள்ளாம நீங்க கொண்டு போங்க. அது உங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள், கணவர்கள், உங்களுடைய மாமியார்கள் கொண்டுங்க. ஹக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனையோ வீடுகளில் வந்து இன்னைக்கு இஸ்லாத்துக்கு மாறான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்ற கல்வி கொண்டு நீங்கள் போராடுங்க. எப்படி சகோதரிகள் தொழுறதுக்கு ஸ்ட்ராங்காக நின்று தொழுதாங்களோ, அது இத்தனை இடைவெளிக்கு வந்துச்சு. நான் பார்த்துங்க, நீங்கள் எத்தனை நேரம் தண்ணி ஊற்றுனாங்க, அவங்க இது பண்ணாங்க, அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்ட்ராங்காக தொழுதாங்க. அதே மாதிரி நீங்கள் தொழுது ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இன்மை மறுமையை உங்களுக்கு பொருந்தி கொண்டு நீங்கள் கல்வி மூலமா இதில் மேலும் மேலும் சிறப்படிக்க துவா செய்தோன்னாக்க இந்த சீரோரை முடிச்சு கொடுத்தீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا من صليت بكل الأنبياء، يا من في قلبك رحمة للناس.